Hello viewers, welcome to my channel Easy 60. இன்னைக்கு தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.8ல தேர்ட் ரோமன் லெட்டரில் ஃபர்ஸ்ட் சம் பார்க்கலாம். இப்போது இவங்க இது பர்ஃபெக்ட் ஸ்கொயர்னு கொடுத்துட்டு ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்துட்டு லாஸ்ட்லேருந்து 2 நம்பராக நம்ம பிரித்து வச்சுக்கிட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஒரு நம்பர் மட்டும் நிற்கும். இப்போ 2x² இன்ட்டு 2x² பண்ணோம்னா 4x பவர் 4 வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை கீழே இறக்கிடுங்க. இப்போ 2x², அதாவது நீங்கள் எப்போ கோஷன்ட்டை எழுதினாலும் அதை 2ஓட மல்டிப்ளை பண்ணி தான் இந்த சைடில் எழுதணும். இப்போ இதை 2 கூட மல்டிப்ளை பண்ணோம்னா 4x² வரும். ஃபஸ்ட்டு டேர்மும் கம்பேர் பண்ணுங்கள். இப்போது இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் மைனஸ் போட்டுக்கோங்க. 4 இன்ட்டு 3 தான் 12 வரும், அதனால் 3 போட்டுக்கோங்க. x² இன்ட்டு எக்ஸ் பண்ணோன்னா தான் x³ வரும், அதனால் 3x. இங்கே என்ன எழுதுகிறோமோ இதையே நீங்கள் மறுபடியும் கோஷன்ட்டில் எழுதணும். இப்போ இந்த ரெண்டு டேர்மையும் -3xோட இன்ட்டு பண்ணிங்கன்னா -12x³ + 9x² வந்துடும். சைன் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டாக சைன் சேஞ்ச் பண்ணால் இது கேன்சல் ஆகிடும். நெக்ஸ்ட்டு இது ஆப்போசிட் சைனாக இருக்கிறதுனால சப்ட்ராக்ட் பண்ணி 28x² எழுதி நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை நெக்ஸ்ட்டு 2 டேர்ம்ஸை அப்படியே காப்பி பண்ணிவிடுங்க. இப்போது மேலே இருக்கிற கோஷன்ட்டை மறுபடியும் 2ஓட மல்டிப்ளை பண்ணி சைடில் எழுதுங்க. ஸோ 2x² இன்ட்டு 2 பண்ணால் 4x², -3x இன்ட்டு 2 பண்ணால் -6x. இப்போது ஃபஸ்ட்டு டேர்மையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இங்கே ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் சைன் போட்டுக்கோங்க. 4 டேபிள்ஸில் எப்போ 28 வரும்னா 7s ஆர் x² கூட எதுவும் மல்டிப்ளை பண்ண வேணாம், பிகாஸ் இங்கே ஆல்ரெடி x² தான் இருக்குது. இங்கே +7 போட்டிங்கன்னா அதே +7 மேலே போட்டுட்டு 7 வச்சு இது மூணுமே மல்டிப்ளை பண்ணுங்கள். 4x² இன்ட்டு 7 வந்து 28x², -6x இன்ட்டு 7 வந்து -42x, +7 இன்ட்டு 7 வந்துட்டு 49. த்ரூ அவுட் சைன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். இப்போது சைன் சேஞ்ச் பண்ணிட்டீங்களா நீங்கள்? இப்போ நம்ம ஏ அண்ட் பியோட வேல்யூவை கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே பாருங்களேன், இங்கே வந்து +42 இருக்குது. அப்போ பி வந்து -42 இருந்தால் தான் இந்த இடத்துல கேன்சல் ஆகும், கரெக்டாக? அதனால் இப்போது பியோட வேல்யூ -42 இருந்தால் தான் -42 + 42 உங்களுக்கு கேன்சல் ஆகும். அதனால் பியோட வேல்யூ -42. அதே போல் இங்கே கீழே வந்து -49 இருக்குது. அப்போ ஏ வந்து +49 இருந்தால் தான் கேன்சல் ஆகும். அதனால் ஏவோட வேல்யூ வந்து 49. தேங்க்யூ வியூவர்ஸ்.